சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வளையல் தான் பார்க்க போகிறோம். வளையல் கலெக்ஷன் பார்க்கலாம். சின்ன வயசுலேருந்து போட்ட ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு போட்ட வளையல்ஸ்லாம் நிறைய இருக்குது. என்னென்ன பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த செட்டு தான் காய்ஸ். இதை பாருங்கள், இந்த வளையலை ஒயிட் ஸ்டோனில் அப்படியே மினுமின்னு மின்னிட்டு எப்படி இருக்குது பாருங்க காய்ஸ். இந்த வளையல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஸ்டோன் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று போட்டாலே போதும், அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கு பாருங்க, கியூட்டாக இருக்கா. இது ஒரு செட்டு. இதை நீங்கள் வந்து இப்படி கூட போடலாம். இது ஒரு செட்டாக போடலாம், இது ஒரு செட்டாக போடலாம் கைஸ். செமையாக இருக்கும். ஏதாவது நீங்கள் ஃபங்க்ஷன் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி கை நிறையா போட்டிங்கன்னா அழகாக இருக்கும் கைஸ். நல்லா சின்ன சின்ன சவுண்டோட இருப்பாங்க. நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கோல்டு கலெக்ஷனும் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வளையல் கூடனாலும் பேர் பண்ணி போட்டுக்கலாம். இது ஒரு கோல்டன்ல கோல்டன் ஸ்டோன் வச்சிருக்கு பாத்தீங்களா, நல்லாவே இருக்கு. இந்த இது வளையலுமே எந்த ட்ரெஸ்னாலும் பேர் பண்ணி போட்டுக்கலாம். கோல்டு செட்டுனா சூப்பரா இருக்கு கைஸ் இந்த வளையலும். நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வளையல், இதுவும் ஒரு கோல்டு செட் தான். இடையில நீங்க எந்த வளையல்னாலும் பேர் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா ஒரு ரிச் லுக்கு கொடுக்கும் அந்த வளையல். பாருங்க இந்த வளையல் வந்து எப்படி இருக்கு, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். ஆக்சுவலா இதுக்கு இடையில வந்து ரெட் கலர் வளையல் வரும். அந்த வளையல் எங்க போச்சு, மிஸ் ஆயிடுச்சு தெரியல. ஆனா இந்த கலெக்ஷன்லாம் சூப்பரா இருக்கு கைஸ். ஆனா வெயிட்லெஸ் தான், அவ்வளவா வெயிட்டாலாம் இல்லை. நம்ம ஏதாட்டும் ரொம்ப சாரி கட்டிட்டு இல்லைன்னா பட்டு சுடிதார் பட்டு பாவடைகள் போட்டு போட்டோம்னா இந்த மாதிரி கலெக்ஷன் போட்டு வச்சுக்கோங்களேன், சூப்பரா எடுத்து காட்டும். நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சில்வர் கலெக்ஷன் பார்க்கலாம். சில்வர் கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெஸ்டர்ன் மாடல் சுடிதார் அந்த மாதிரி போட்டோம்னா இந்த மாதிரி சில்வர் வளையல் நீங்க போடலாம் கைஸ். கியூட்டா இருக்கு பாருங்க. இடையில இந்த மாதிரி ஒரு பெரிய வளையல் போட்டுட்டு இந்த சைடு சின்ன சின்ன கியூட்டான வளையல் போட்டீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இந்த இடையில உள்ள வளையல் கிட்டத்தட்ட நாங்கள் ரொம்ப வருஷமா யூஸ் பண்றோம் கைஸ். ஃபேடே ஆகல, அவ்வளோ கியூட்டா இருக்கும் பாருங்க அந்த வளையல். எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மேட்ச் ஆகும். ஒரு கவுன் போட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி வளையல் போடலாம். சில்வர் வளையல் கலெக்ஷன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எப்படினாலும் நீங்க பேர் பண்ணி போடலாம். அவ்வளோ சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சில்வர்ல ஒரு ஸ்டட் கம்மல் போடுறீங்க, ஒரு சிம்பிளான ஒரு லுக் வேணும், ஒரு வளையல் மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்க வந்து கலெக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இதுல சில்வர் ஸ்டோக் இருக்கும்ல, அதை போட்டு ஒரு சின்ன ஸ்டட் போட்டு ஒரு கவுனுக்கு நீங்க இந்த மாதிரி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவல்ல இருக்கும். இதுலயும் பாருங்க நல்லா ஒயிட் கலர்ல அப்படியே பார்த்தீங்களா. நைட்டு ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது நீங்க போனீங்கன்னா இந்த மாதிரி வளையல் நீங்க பேர் பண்ணுங்க, சூப்பராகவே இருக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம கவரிங் வளையல் போனோம். கவரிங் வளையல ஃபர்ஸ்ட் வளையல் பார்த்தீங்கன்னா இதுதான். அம்மாமார் போடுற மாதிரி இருக்கு வளையல். நம்ம சின்ன பிள்ளைங்களாம் அந்த மாதிரி அவ்வளோ போட ஆசைப்பட மாட்டோம். பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் கோல்டன் ஃபினிஷ் அந்த மாதிரி லுக்ல இருக்கு பாருங்க, கியூட்டாவே இருக்கு. போட்டோ நல்லா தான் இருக்கும் கைஸ். ரெண்டு வளையல் போட்டு ஒரு கையில வாட்ச் போட்டிங்கன்னா நல்லாவே தான் இருக்கும். நெக்ஸ்ட் வளையல் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்ல ஒரு வளையல் இருக்கு கைஸ். இதுவுமே நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் இது வந்து கலர் ஃபேட் ஆயிட்டு கிட்டத்தட்ட இது வந்து 3 years ஆயிடுச்சு கைஸ். பாத்தீங்கன்னா போட்டா சூப்பராகவே தான் இருக்கும் இதுவும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கவரிங் வளையல் தான். இது வந்து யூனிக்கான மாடல்ல இருக்கு பாருங்க, யூனிக் மாடல், கியூட்டா இருக்கு. சிலவங்களுக்கு வந்து ரொம்ப தண்டியா போடுற வளையல் பிடிக்காது, மெல்லிசா போடுற வளையல் தான் பிடிக்கும். எனக்கு இந்த மெல்லிசான வளையல் தான் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி இந்த மாதிரி நீங்க மெல்லிசா போட்டீங்கன்னாலுமே கியூட்டா அழகா இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த டிசைனே டிஃப்ரெண்டா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வளையல், இது ஒரு கவரிங் செட் ஆஃப் வளையல் தான். இது ஒல்லியா தான் இருக்கு. ஒல்லியா லைக் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம். இலை மாடல் இருக்குது இதுல, உங்களுக்கு தெரியுதா? இலை மாடல் கியூட்டா இருக்கு பாருங்க. இது ஒரு செட்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ப்ராடா போடணும், தண்டிய வேணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி வளையல் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
ப்ராடாவே இருக்கும். ப்ராடா நல்லா கைக்கு தண்டியா அந்த மாதிரி இருக்கும். எவ்வளோ அழகா கியூட்டா இருக்குதாங்க. இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோஸ் இல்லைன்னா எங்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான் ஆல்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க guys. Bye guys, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.